உம்முடைய வார்த்தையில நிலைத்திருந்து தினம் கனி கொடுக்கத்தக்கதா சுவாமி. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்காக சுவாமி நாங்கள் அது தினம் தினம் தியானித்து ஜீவனுள்ள தேவனே, எங்கள் கண்மலை மீட்பு கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதோ இந்த நேரத்தில் எங்கள் விதத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதுவும் வசனம் வாசிக்க போறதில்ல. எல்லாரும் உட்காருங்க. கொஞ்சம் நம்ம மனசை நம்ம என்ன பண்ண போறோம், யோசிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அதே இதுதான். தியோபிலஸ் ஐயா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இது ஆரம்பிச்சாரு. என்ன ஆரம்பிச்சாரு? ஆசீர்வாதங்களும் சாபமும். அதுல எத்தனை சொன்னாரு? எத்தனை சாபங்கள் சொன்னாரு? ஏயா நீ 1 மாசமா வராது இருந்த, இப்பதான் நீ வந்திருக்க. அவரு சொல்லி 2 மாசம் ஆகுது. இப்ப வந்து கேட்டுன்னா என்ன சொல்றது? 6, 3, 9, 12. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யாரை பற்றி சொன்னாரு? இந்த பூமியில நீ உனக்கு எனக்கு நிகராக என்ன பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? தாயும் தகப்பனும் கனம் பண்ணணும்னு சொன்னாரு. 3வது எதுவும் சொன்னாரா? அங்க பாக்குற எதுவும் சொன்னாரா? எதுவும் சொன்னாராப்பா? யாருக்குமே தெரியாதா? நான் ஐயாவே கேட்டுட்டா. எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க. என்ன கையில பையன் புத்தகம் என்ன, நோட் என்ன? ஐயா நீங்க 2 சொன்னீங்களா 3 சொன்னீங்களா? 2 சொன்னீங்களா 3 சொன்னீங்க? 3 தானே சொன்னீங்க. 3 சொன்னார் அவரு. அப்ப 3வது சொல்லு என்ன? அதை நான் சொல்லிட்டேங்க. இப்பதான் எழுந்திருக்கிறீங்க நீங்க. அப்புறம் அடுத்தது உபாகமம் 27வது அதிகாரத்துல இருந்து அவர் சொன்னாரு. எடுத்து வேணா பாரு எதா இருக்குதா உபாகம் 27வது அதிகாரத்துல. எல்லைக்குரிய பற்றி சொன்னீங்களா இல்ல வழி தப்பி போறதை பற்றி சொன்னீங்களா? 3வது வழி தப்பி போறது. சரியா? அப்ப இந்த 3 பற்றி சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் எடுத்த சாபத்தை பற்றி இல்லையா? நான் ஒரு வாரம் எடுத்தேன். அதுக்கப்புறம் உன் கையில் இருக்கிறது என்னன்னு சொன்னவர் வந்து என்ன பண்ணாரு? சுந்தர் சார் வந்தார். அவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு புரியும். என்ன? அப்ப ஆண்டவர் சபிக்கிற ஆண்டவர் இல்ல. என்ன தேவையில்ல, அவர் சபிக்கிறவரும் கிடையாது. ஆனா அவர் 3 இடத்துல சபிச்சாருன்னு நான் சொன்னேன் நான் இல்லையா? 3 காரியத்தை பற்றி சபிச்சார் அப்படின்னு. அப்ப பாருங்க, நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. உபாகமம் 27, 28வது அதிகாரத்தை பற்றி படிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே தான் ஐயாவும் சொன்னாரு. உபாகமம் 27, 28. சரியா? அப்ப பாருங்க, அந்த 3 சாபம் ஆண்டவர் கொடுத்தது. நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாபங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம உபாகமம் 27வது அதிகாரம் எடுத்தோம்னாக்கா அதுல தொடக்கத்துல என்ன சொல்றோம்னாக்கா சாபம் சொல்றதுக்குன்னு சில ஆளை வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதம் சொல்றதுக்குன்னு சில ஆளை வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்குலாம்? அப்ப கிறிஸ்துவ உங்களெல்லாம் எதுக்கு படிச்சிருக்கிற ஆண்டவர்? மண்ணள்ளி விடுறதுக்கா? எதுக்கு வச்சிருக்கிறாரு உங்களெல்லாம்? ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லையா? அப்ப அங்க பாருங்க, இங்க அவரு ஆபிரகாம்ல இருந்து வந்த, ஈசாக்ல இருந்து வந்த, யாக்கோபுல இருந்து வந்த 12 கோத்திரத்துல பிரிச்சு வைக்கிறாரு. என்ன அதை பற்றி பார்க்கலாமா? யார் யாரை பிரிச்சு வைக்கிறாருன்னு 12வது அதிகாரம் 12வது வசனம், 27வது அதிகாரம் 12வது வசனம் உபாகமம்.
நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்களை இருக்க வேண்டும். அடுத்தது படி பார்க்கலாம். 13. சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி. நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, நான் முன்னால சொல்லிட்டேன். நான் அது நப்தலி சரியா? அப்ப பாருங்க, ஆண்டவர் பிரிக்கிறாரு. சாபங்களை சொல்றதுக்குன்னு, ஆசீர்வாதங்கள் சொல்றதுக்குன்னு. ஏங்க இந்த ரூபன் வந்து யார் அவன்? யோசேப், யாக்கோபுக்கு அண்ணனா? பரவாயில்ல, நீங்க ரொம்ப நல்ல ஊழியக்காரம்மா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகணும். யாரு? ரூபன்றவன் யாக்கோபுக்கு என்னது வேணும்? என்ன மகன்? தலைச்சம்புள்ள. சரியா? தலைச்சம்புள்ளன்னும் போது ஆசீர்வாதமானவன் இல்லையா? தலைச்சம்புள்ளன்னும் போது ஆசீர்வாதமானவன். அவன் வந்து என்னது? ஆசீர்வாதம் 2 பங்கா கொடுக்கப்படணும். அப்படிப்பட்டவனை எதுக்காக நிறுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சாபம் கூறார். அப்ப அவனுக்கு ஏன் சாபத்தை கூறுறாரு ஆண்டவர்? அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான்? யாருக்காவது தெரியுமா? இங்க யாருக்காவது? நீங்க சொல்லாதீங்க சார், பேசாருங்க சார். எங்க ஊழியக்காரங்க, எங்க விசுவாசிகளை கேட்கறேன். நீங்களா வேற கோயில். எதுக்காக ரூபனை சாபத்தோட சொல்றாரு தெரியுமா? ரூபனே ஒரு சாபமானான். எப்படி ரூபன் சாபமானான் தெரியுமா? எல்லாம் பிஎட் படிச்சிருக்கீங்க, தெரியுமாயா? சரி, நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு யார் சொல்றீங்களோ, சுந்தர் சாரை தவிர நீங்க யார் சொல்றீங்களோ, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளாரே உங்களுக்கு 500 ரூபாய். சரியா? ரூபன் எப்படி சாபமானான்? ஏன் ரூபனை வந்து சபிக்கிறதுக்கு வச்சாரு? அவன் தலைச்சம்புள்ள. அவன் என்ன பண்ணுவான்? தலைச்சம்புள்ள என்பது அவனுக்கு என்ன கிடைக்கணும்? 2 பங்கு சுதந்திரம் கிடைக்கணும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இது பண்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவரை தேவன் சபிக்கிறதுக்குன்னு சிலரை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறது சிலரை வச்சிருக்கிறாரு. சரியா? அந்த ஆசீர்வாதத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பேர் யாரு? 2மே யாக்கோபின் பிள்ளைகள் தான், 2 கும்பலுமே. ஆனா அந்த முதல் கும்பல் எப்படிப்பட்ட கும்பல்? அது தெரியுங்க. வேற எதை புதுசா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 கும்பல்ல அந்த ஆசீர்வாதம் சொல்ற கும்பல் எல்லாமே லீகலா பிறந்தது. லேயாளுக்கும் ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள். புரியுதா? அதுல ஒன்னே தான் சாபமானதுனால அவன் துரத்தி விட்டா இருந்தாண்ட. எல்லாம் வந்து அதுல எதுவும் வப்பாட்டிக்கு பிறந்தது யாருமே கிடையாது, வேலைக்காரிக்கு பிறந்தது யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் போது ஸ்பெஷலான பீப்புள் தான் கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. ஆனா சபிக்கும் போதோ என்ன பண்றாரு? எவன் வேணாலும் சபிச்சுட்டு போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். அப்ப நீ கிறிஸ்தவனா இருக்கனாக்கா நீ எதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்க? நாங்கள்லாம் என்ன பண்றோம்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எதுக்குமே நாம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். சபிக்கிறதுக்கும் பயப்பட மாட்டோம். அப்படிதானே? இன்னைக்கு கால நான் இதை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு இமேஜினேஷன் மனசுல ஓடிச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது தெருவில் யாருக்கா சண்டை வருதுன்னு வச்சுக்க, 2 குடும்பத்துக்கு. அந்த குடும்பத்தை அந்த சண்டைக்கு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்க பொம்பளையோ இல்லை இந்த ஆம்பளையோ போன என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த குடும்பத்தில் இருக்க அந்த பொம்பளை என்ன பண்ணும்? பின்னாலேயே போய் அவன் காலடி மண் அள்ளிக்கிட்டு வரும். பார்த்துறீங்களா? எதுக்கு? ஆசீர்வதிக்கிறதுக்கா? எதுக்கு எடுத்துட்டு வருது? சாபம் இருக்கு. அதை போல நம்ம நாட்டில் இருக்கிற சாபங்களை பற்றி போன்றோட பார்த்தோம். ஆனால் இந்த இடம் நம்ம வந்து பைபிளில் சொல்லப்படுற சாபங்களை பற்றி பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இந்த 2 விதமான மக்களை வச்சு அவர் சாபம் கூறுறாரு. கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை தான் அவர் சாபம் சொல்றாரு. சரியா? கர்த்தருக்கு, ஆமா, அதாவது
27:15, 27வது அதிகாரம் 15 வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய எதா இருந்தாலும் அது என்னது? அது சபிக்கப்பட்டது. அதை செய்யறவனும் சபிக்கப்பட்டவன். அப்ப பாருங்க 15 அவரு ஐயா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால அதை பற்றி சொல்ல போறல. அதே போல தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனும் சபிக்கப்பட்டவன். என்ன அடுத்த பேருடைய எல்லைக்குறியை ஒச்சி போடுகிறவன். இந்த எல்லைக்குறியின் போது நான் ஒரு சில யோசித்து வச்சுதான், அதனால ஐயா சொல்லியிருந்தா நான் சொல்ல போறேன். நான் இந்த எல்லைக்குறின்றது என்னங்க? இன்னைக்கு இங்க யாராவது எல்லைக்குறியை பற்றி கவலைப்படுறீங்களா? எல்லைக்குறின்னா நீங்களா என்ன நினைக்கிறீங்க? நான் 5 சென்ட் வச்சிருந்தேன், அவன் என்ன பண்ணிட்டான்ல, ஒரு அடி உள்ள தள்ளி வந்துட்டான், என்னோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டான், அதானே நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, எல்லைக்குறி அப்படின்னும் போது அதில் நிறைய காரியத்துக்கு சேர்க்கலாம். என்னப்பா சேர்க்கலாம்? தவறான காரியங்கள். என்ன நம்ம நிறைய பேர் இப்பெல்லாம் என்ன பண்ணுறோம்? லவ் பண்ணுறோம் இல்லையா? உன்னுடைய எல்லைக்குறி உன் வீட்டு வரைக்கும் தான், உன் குடும்பத்து வரைக்கும் தான். அடுத்த பிள்ளை நீ லவ் பண்ணுறதுன்னா அது என்னது? என்னது? அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எவனா இன்னைக்கு நல்லா இருக்கானா? எத்தனை பேர் நல்லா இருக்கான் சொல்லு பார்க்கலாம் எனக்கு. அப்ப இந்த எல்லைக்குறின்றது நீ எல்லையை மட்டும் நினைச்சுக்காத. அடுத்த மனைவி, அடுத்தவனுடைய பொருள், அடுத்தவனுடைய பிள்ளை, அடுத்தவனுடைய படிப்பு, அடுத்தவனுடைய அந்தஸ்து, எல்லாமே அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்குது ஒரு எல்லைக்குறி. அதுதான் யோபுவை நம்ம படிக்கும்போது என்ன பண்றோம்? சாத்தா சொல்றான், என்ன பண்ண நீ அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனை சுற்றி என்ன பண்ணிருக்கிற? நீ வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். அப்ப யோபுவனுடைய காரியத்தை ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாருனாக்கா, நீ அது உள்ள போறனாக்கா நீ என்ன? அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா? இன்னைக்கு யோபுவோட பிள்ளைய போல இல்ல யோபுவோட பொண்டாட்டிய போல இருக்கிற எல்லை தாண்டி நீ போய் எதாவது பண்றனாக்கா, அப்ப நீ யாரு? நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு நீ லாயக்கா? நீ கிறிஸ்தவன்னு சொல்ல முடியுமா? அப்ப எல்லைக்குறின்றத சொல்லும் போது இதை போட்டு இந்த காம்பவுண்ட் வாழை மட்டும் நினைச்சுக்காத, அதன் உள்ள இருக்கிறதும் சரி சரி. அதனாலதான் அவன் சொன்னான், நீ இந்த எல்லையை எடுத்து போட ஆண்டவரே. நீ என்ன பண்ண? இந்த வேலைய put a hedge around him and his household. நீ வேலையை எடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர், அந்த வேலையை எடுத்து போட நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னா. அப்ப அந்த வேலையை எடுத்து போடணும்னாக்கா, ஆண்டவர் எடுத்து போடுறதுக்கு முன்னால நீ போறனாக்கா, நீ சாத்தானை விட பெரிய சாத்தான் இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னை பற்றி நீ கிறிஸ்தவனா இருக்க அப்படின்னாக்கா நீ என்ன பண்ணணும்? எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். சரியா? இந்த எல்லை குறின்றது ஒரு பயங்கரமான காரியம். சரியா? அதுதான் நான் சொல்ல நினைச்சேன். அடுத்தது பாருங்க, குருடனை வழி தப்பி போகிறவன். குருடனை வழி தப்பி போறான். அது எத்தனை வசனம்? 18 எல்லாம் வச்சிருக்கீங்களா கையில? 18 வசனம். குருடனும் போது நான் அதை தான் சொல்லுவேன். நான் குருடனா யாரு? உனக்கு எனக்கு குருடனா யாரு? பர்த்தமேய குருடன், கண்ணு தெரியாதவன், நொல்ல கண்ண, அவனை தான் சொல்லுவோம். தேவா கை தடுங்கப்பா, கை தடுங்கப்பா சத்தமா. ஆமா, ஆண்டவரை பற்றி அறியாதவன் யாரு? குருடன். அப்ப நம்ம அவனை என்ன பண்ணணும்? பாவத்தில் இருக்கவன் யாரு? குருடன். அவனை நம்ம என்ன பண்ணணும்? தம்பி சரியில்லை அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? அப்படி நம்ம பண்ணல என்ன பண்றோம்? அவனை சபிக்கப்பட்டவனை நாம தான் ஆக்குறோம். என்ன தகப்பன் அடுத்து இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு இது சொல்றாரு ஆண்டவர். ஆனா அது நடக்குதா? 20வது வசனம். யாரும் படிக்க வேண்டாம், நீங்களே படிச்சீங்க. 20வது வசனம் நடக்குதா? ஹலோ, நீங்களே கம்முன்னு இருக்கிறத பார்த்தா நீங்களே செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா? என்ன
20 வசனம் வாசித்து பார்த்தியா? சரியா? அப்ப அதை பார்த்து இன்னைக்கு நிறைய நடக்குது அந்த காரியம். இன்னைக்கு நிறைய நடக்குது அந்த காரியம். நடக்குதா நடக்கலையா? ஆமா. அதே போல அடுத்தது 21வது வசனம் நடக்குதா? ஆமா, இன்னைக்கு நடக்குது. ஆனா அது அந்த காலத்துல நடந்தது. அந்த காலத்துல என்ன, யூதர்களுக்குள்ள இருந்த ஒரு பயங்கரமான வியாதி. அது என்ன பண்ணானுங்க, யூதர்கள் நிறைய பேர் என்ன பண்றவனா இருந்தான், ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். என்ன மேய்க்கிறவனா இருந்தான்? ஆடு மேய்க்கிறவன் இருந்தான். ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவானா? மாச கணக்கில் வருஷ கணக்கில். யோசேப்பு ஒரு இது எக்ஸாம்பிள். யோசேப்பு என்ன பண்றான், அப்பா அவன் அந்த அண்ணன் தம்பிகளை தேடி அலையிறான். என்ன, அப்ப அதை போல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, மிருகங்களோட உடலுறவு கொண்டு அதனால வந்து ஒரு பெரிய வியாதி. என்ன, அதுக்கு பேர் என்னன்னா சிஃபிலிஸ். என்ன, அது மனுஷனை வந்து உடலை மட்டும் கிடையாது, மூளையை பாதிக்கிறது, கண்ணை பாதிக்கிறது. சிஃபிலிஸ் அப்படின்னு போய் எடுத்து படிச்சு பாருங்க. சரியா? அப்ப அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. மிருகத்தோட அடுத்து இன்னொன்னு அதை விட பயங்கரமானது. என்னது, நீங்களே படிச்சுங்க. இந்த அதை சொல்ற, முட்டாள், உனக்கு அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா? ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்ல, அதோட என்ன ஒண்ணு 23 படிக்கிறீங்களா எல்லாரும்? படிங்கப்பா, ஏன் மூஞ்சி பார்க்காதீங்க. ஏன் மூஞ்சில வசனம் எழுதில்ல. 23வது வசனம், 27, 23வது வசனம். அதை விட என்ன ஒண்ணு 74 ஒளிப்படத்துல பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு கொலைனாக்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அது என்ன, ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப். என்ன, கலெக்டரை விட, பிரைம் மினிஸ்டரை விட, சீஃப் மினிஸ்டரை விட கொலைகாரனாக்கா ஒன்றும் கிடையாது. நீ கொலை பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜர் பண்ணிட்டு கோர்ட்ல போய் ஒன்று இது பண்ணி என்ன பண்ணிடலாம், நீ ஜாமீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். என்ன மீன், ஜாமீன். போய்க்கு மார்க்கெட்ல தேடாதீங்க. என்ன, ஜாமீன். என்ன பண்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அதே போல அடுத்தது இது எல்லாத்த விட இல்ல 25 பார்ப்போம். 25 அது 25 தான் இப்ப பார்த்தோம். 26 பாரு, இதுதான் எனக்கு பிடிச்ச ரொம்ப சூப்பரானது. இது யாராவது ஒருத்தர் சத்தியமா படிக்க பார்க்கலாம். 26வது வசனம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். யார் சொல்லுவாங்க? சபிக்கப்பட்டவன். அவ்வளவுதான். என்ன, நீ நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ளலனால என்னது, நீ வேலையை மாத்தி போடுறியா, நான் ஒரு ரூட்டை மாத்தி போடுறியோ, நீ அதை மாத்தி போடுறியோ, இதை மாத்தி போடுறியோ, குருடனை கொண்டு போய் பள்ளத்துல தள்ளி விடுறியோ, இல்லை அவனையா கொலை பண்ணி போடுறியோ, அது மட்டும் அதுல கிடையாது. இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நீ கிறிஸ்தவனா இருந்தா என்ன பண்ண? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போச்சுங்க, பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றேன், நான் என்ன பண்றேன், நான் நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னாரு. அவரே நிறைவேற்ற, நீ என்ன பண்ணணும்? அப்ப அதோட அதிக பக்தியா இருக்கணும். சரியா? அப்ப பாருங்க, இதெல்லாம் சாபம்னு சொல்றாரு. என்ன, அப்ப நம்ம யோசிக்கணும். கிறிஸ்தவா இருக்க நாம யோசித்து பார்க்கணும். போன தடவை உலகத்துல இருக்க சாபத்தை பற்றி பார்த்தோம், எப்படி மக்கள் சாபம் விடுறாங்க என்னதுன்னு. இப்ப ஆண்டவர் சாபத்தை சொல்றாரு. இதுல சொல்றது எதுவுமே லீகலா? இதுல சொல்றது எதுவுமே லீகலா? ஆனா இப்ப கோர்ட்ல சொல்லிவிட்டோம், நீ அடுத்த பொண்டாட்டி என்ன பண்ணலாம், அடுத்த பொண்டாட்டியோட ஹைகோர்ட்லயும் சொல்லிட்டான், சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்லிட்டான், நீ அடுத்த பொண்டாட்டியோட உறவு கொள்ளலாம், அதுல தப்பு இல்லை அப்படின்ட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன, அது நாயே, அது தப்பு.
இல்ல இவன் சொல்றதுக்கு அவர் வெயிட் பண்ணல. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறார். சரியா? அப்ப இது ஆண்டவர் ஒண்ணு என்ன பண்ணிருக்கிறாரு, யோசித்து சிந்தித்து தியானித்து ஒரு காரியம் என்ன சாபம் சொல்லியிருக்கிறாரு. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்லுன்ற காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், நமக்கு நல்லதை செய்யும்போது ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் செய்யாதன்றது நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளைங்க போயிருக்கும் தெரியுமா, அதை தொடாத அப்படின்னு போய் என்ன பண்ணோம், போய் தொட. அப்ப நீ என்ன பண்ணுவ, ரெண்டாவது தடவை தொடாதும்போது மூணாவது தடவை தொடரும்போது அதை வலிக்கும் போது தான் அது என்ன பண்ணும், அதை தொடா இருக்கும். அப்படி ஆண்டவர் ஒன்று உதச்சி திருப்பணும் அப்படின்னா நீ திருந்த, அது உன் இஷ்டம். ஆனா இன்னைக்கு இந்த வசனங்களை நான் உனக்கு எடுத்து கொடுக்கறது அதுக்காக தான். ஏன்னா நீ வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். இன்றிலிருந்தாவது இந்த டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்தாவது 20-25 வருஷத்துக்குள்ள நீ போகும்போது இதுல நீ ஏதாவது செய்யற அப்படின்னாக்கா, உன் மனசு உறுத்துது அப்படின்னாக்கா, மனசு கண்டிப்பா உறுத்தும். நீ செய்யவே கூடாது. நீ செய்யற அப்படின்னாக்கா அதுல இருந்து நீ என்ன பண்ணணும், திருந்ததுக்கான வழியை பார்க்கணும். நீங்க பாருங்க, இது இவ்வளவு சாபத்தையும் சொல்லிட்டு இதுல யோபு ஒரு வார்த்தை சொல்றான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தண்ணியை சபிச்சுக்கிறோம். யோபு தண்ணியை சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்னு பாத்தீங்கன்னாக்கா, யோபு 31:7 வருஷத்துல இருந்து, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்கள். நான் எளியவர்களை வஞ்சித்தது, 16 வசனம், எளியவர்கள் வாஞ்சித்ததை விரும்பினதை நான் கொடாதிருந்து, விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனை சாப்பிட்டது உண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்து போல் என்னோடு வளர்ந்தான். நான் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படியானவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன். ஒரு உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறது நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளங்களினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருக்கும். ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று நான் கண்டு திக்கச்சவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. எவ்வளவு பயங்கரமா சொல்றேன் பாத்தீங்களா? யோபுன்ற நீதிமான் அவன் நியாயம் செய்யல அப்படின்னாக்கா, இதெல்லாம் எனக்கு நடக்கட்டும், என் மனைவி அவனாவது என்ன பண்ணட்டும், தொடட்டும், என் பொருளை அவனாவது எடுத்துக்கிட்டோம், என்ன என் ஆஸ்தி அவனா எடுத்துக்கிட்டோம், நான் ஏதாவது தவறா செஞ்சிருந்தா தோள்பட்டை என்ன பண்ணுமா, விழுந்துடுமா, கை விழுந்துருச்சுன்னு சொல்றோம் நம்ம இந்த காலத்துல இல்லையா? அப்ப அவ்வளவு தைரியமா அந்த நீதிமான் அவனை பற்றி பேசுவான். இவ்வளவு சாபங்கள் சொல்லப்பட்டிருந்தோம், அந்த சாபத்துல நான் ஒண்ணுத்துலயுமே நான் ஈடுபடல, ஆண்டவர் அது உமக்கே தெரியும் அப்படி சொல்றோம். என்ன அப்ப கிறிஸ்தவர்களை நாம எங்க இருக்கிறோம்? என்ன கிறிஸ்தவன்னு பேருக்கு இருக்கிறோமா, இல்ல மற்றபடி இருக்கிறோமா? இன்னைக்கு எதையோ பார்த்தா நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு 5 ரூபாய் ரோட்ல கிடக்கட்டும், கேவலம் ஒரு 5 ரூபாய் என்ன பண்ணுவோம், பாஞ்சு எடுத்துட்டு அது சேரா இருக்கட்டும் சகதியா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் என்ன பண்ணுவோம், பாஞ்சு எடுத்து அந்த 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீ என்ன பண்ணுவ, 50 ரூபாய் போட்டு 2 வாங்கி சட்டையை துவைப்ப. அந்த சட்டையை பார்க்கும்போது அது கலர்ல என்ன இருக்கும்,
செம்மண், பெருமை, அவார்டு இல்லையா? கிறிஸ்தவர்களை நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யோபு சொல்லியிருக்கிறோம் என்ன. ஆனா இந்த சாபத்திலையும் இவ்வளோ சாபத்தையும் ஆண்டவர் விட்டுட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆசீர்வாதம். இவ்வளோ சாபத்தையும் நான் நிறைய வச்சிருக்கேன், நான் அது வேண்டாம். ஆனா இது ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். நான் என்ன, இவ்வளோ சாபத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன, இவ்வளோ காரியத்தை சொன்ன ஆண்டவர் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ண, முதல்ல சர்பத்தை சபித்தார். சர்பத்தை என்ன பண்ணாரு? பாம்பு என்ன பண்ணாரு? ஹலோ, சபித்தார். அடுத்து யார் என்ன சபித்தாரு? ஆதாம சபிச்சாரா? இந்த இடத்துல ஆதியாகமம் 3வது அதிகாரம் யார் யாரெல்லாம் சபிச்சார் சொல்ல முடியுமா? 14வது வருஷத்துல இருந்து 19வது வருஷம் வரைக்கும். இல்லையா, போன இடம் எல்லாம் அழகாக டான்டான்னு சொன்னீங்க. ஏவாள் அவர் சபிக்கல. ஏபாளுக்கு முன்னால் அவர் ஒன்று சபிச்சாரு. ஏபாளை சபிக்கிறதுக்கு முன்னால், ஏபாளை சபிக்கிற மேல ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தை அவர் கொடுக்குறாரு. சரி, நானே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஆண்டவர் அங்க வந்து பாம்பை சபிக்கிறார், பூமியை சபிக்கிறார், பூமியோட பலனை சபிக்கிறார், பூமி முள்ளு அது இதுமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆதாம் என்ன சொல்ற, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உன் நிலம் வெற்றி வேறு நிலத்துல வந்து நீ சாப்பிட அப்படின்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு புள்ள பெப்ப ஏவாளுக்கு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துலயுமே அவர் ஒரு அழகான ஒரு ப்ராமிஸ் ஒண்ணு கொடுத்துட்டாரு. ஏன்னா இவ்வளவு சாபங்களையும் சொல்லியும் எவ்வளவு இதுகளையும் சொல்லியும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருக்காரு? 3:15 வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அது எவ்வளவு ஆசீர்வாதமானது பாத்தீங்களா? இது யாரை பற்றி சொல்றாரு ஆண்டவர்? பாம்பை பற்றி சொல்றாரா? பாம்பு, பிசாசு, என்ன காதுல உள்ள கடைசி நாட்கள் சொல்றாரு. கடைசி நாட்களுக்கு போயிட்டீங்களா நீங்க? ஐயோ, இன்னும் முதல் நாளுக்கு தொடக்கத்துக்கே வரலைங்க. அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அது நசுக்கிறது? சர்பத்தின் தலையை நசுக்கிறது யாரு? யாரு? எந்த ஆண்டவர்? நம்ம ஆண்டவரா? நம்ம ஆண்டவர் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஆண்டவர். பத்தியா, இவ்வளோ சாபம் இவ்வளோ இது கொடுக்கும் போதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாத்தானை பற்றி சொல்லும்போது அவன் உன்னுடைய குதிகால தான் நசுக்க முடியும். அவனால ஒன்னு எதுவும் பண்ண முடியாது. என்ன, சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். ஆனா யூ ரெசிஸ்ட் தி டெவில், நீ அவனை எதிர்க்கும் போது அவன் என்ன பண்றானா? பயந்து ஓடணும் இருக்கான். இன்னைக்கு அதை போல இருக்கீங்களா கிறிஸ்தவர்களை? யாராவது அதை போல கிறிஸ்தவங்களை இருக்க பாருங்க. என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்திலே அவருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டது. என்ன, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். என்ன, கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இவரை நீ அன்னைக்கு பிடிச்சிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு என்னது? ஆமா, சாபன்றது இஸ்ரேலுக்கு எதிரான, யாக்கோபுக்கு எதிரான வசனம் தெரியல. அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னும் போது அதற்கு காரணமான தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, உன்னை ஆசீர்வதிக்க வல்ல தேவன். ஏன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாக அவர் என்ன பண்ணிட்டாரு? தன் ஒரே பேரான குமாரனை சொந்த குமாரன் என்று பாராமல் என்ன பண்ணாரு? அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டாரு. என்ன, அன்னைக்கே எழுதி கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து தான் உனக்கு என்ன பண்ணுறவா இருக்கிறாரு? நீதி செய்கிறவர் இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் முட்டி போடு. ஆண்டவரே, சாபமும் ஆசீர்வாதமும் சாபங்களை கூறியிருக்கிறீர். இல்ல எதுவும் தப்பே இல்லை ஆண்டவரே, இல்ல எதுவும் தப்பே இல்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை கூட நீ சொன்ன சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாற முடியாது ஆண்டவர். ஏனென்றால் அத்தனையும் தவறான காரியங்கள் சுவாமி, அத்தனையும் தவறான காரியங்கள் சுவாமி. நான் கிறிஸ்துவன் இங்க நின்னுகிட்டு இதெல்லாம் செய்யறேன்னாக்கா நான் எப்படி ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? நான் வேணா சொல்லிக்கலாம், நான் இயேசுவின் பிள்ளை, நான் அப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா உம்முடைய வசனம் சொல்லுகிறது சாத்தானின் பிள்ளை. ஆனாலும் இது உம்முடைய பிள்ளையா இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக உலக தொடக்கத்துக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மரிக்கத்தக்கதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கொடுத்துறாங்க. அதற்காக நமக்கு நன்றி சொல்லுறாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை சுவாமி. நீர் மாத்திரம் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் போதும். நீர் ஒருவர். அன்னைக்கு மோசே சொன்ன ஆண்டவரே, அவன் சொன்னது நாங்க அடிக்கடி பேசுவோம், அடிக்கடி நமக்கு யோசித்து பார்ப்போம். ஆனா அவன் சொன்ன அந்த வார்த்தை, நம்முடைய சமூகம் என்ன இருக்கு, நீர் வராவிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தை, அதுக்கு எத்தனை பேர் யோசித்து பாக்குறாங்க தெரியாது ஆண்டவரே. அதுல எவ்வளோ ராஜதந்திரம், எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் அதுல இருக்குது, எவ்வளவு பெரிய வல்லமையான சீக்ரெட் அதுல இருக்குது. நீர் வராவிட்டா நான் போக மாட்டேன். எவ்வளவு வல்லமையான சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொன்னாங்க. இது அந்த மாச தொடக்கத்துல நாங்க அதை தான் சுவாமி கேட்கணும். நாங்கள் அற்புற மீசல் ஒன்றுக்கு புதாவது விருந்தாளர் சுவாமி, நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர் சுவாமி, எங்களோட இருக்கிற தேவனா இருக்கு நீ சுவாமி. இது அந்த நாளில கூட சுவாமி, இந்த மாதம் முழுவதும் புது வருடத்துல கூட நீர் எங்களோட வர வேண்டும் சுவாமி. மோசே யோசித்து பார்த்து, ரிசர்ச் பண்ணி பார்த்து, அதை அவன் அக்கு வேற ஆணி வேற அந்த வார்த்தைய, உங்களுடைய வார்த்தைய பிரிச்சு எடுத்து நீ எவ்வளவு வல்லமையான தேவன் உணர்ந்து, நீ தேவதூதனை அனுப்ப வேண்டாம், நீர் காபிரியலை அனுப்ப வேண்டாம், நீர் வேற யாரையும் அனுப்ப வேண்டாம், நீர் உங்களோடு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை போல நாங்களும் இந்த மாசத்துல கேட்கிறோம் சார், நீர் எங்களோடு வர வேண்டும். ஆசீர்வாதமா இருப்பாய், உன் அரண்மனைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். நீ லெப்ட்லயும் ரைட்லயும் பலத்து பெருகுவாய். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். முதல்ல நீர் வேணும் ஆண்டாரு. நீர் எங்களோடு இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கும்போது, நாங்க அதை பார்க்கும்போது சுவாமி சந்தோஷப்படுவோம், ஆசீர்வாதத்தை நினைத்து உம்மிடத்தில் அன்பு கூறுவோம் ஆண்டவர். உம்மிடத்தில் அன்பு கூறத்தக்கதாக சுவாமி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இது அந்த சாபங்களும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்க எப்படி போறீங்களா பற்றி எனக்கு கவலை கிடையாது. சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லிட்டேன். நீ எப்படி வேணாலும் போ. யோசுவா நீ சொன்ன சுவாமி, நானும் என் வீட்டாருமோ வென்றால், இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்றீங்களா எனக்கு தெரியாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். இது அந்த நேரத்தில் நீ தந்த வார்த்தைக்காக, நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நேரே எங்களோட வந்து இந்த திருவிருதிலும் இருந்து என்னை தகுதிப்படுத்தி நாங்கள் தகுதியாக எடுக்கத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.